பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு தான வாக்குத்தத்தம் சங்கீதம் 121 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இத்தனை நாள் கடந்து வந்திருக்கோம், புதிய மாதத்துல நம்ம வந்திருக்கோம். எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கிறீங்க? தேவன் இந்த நாள்லயும் சொல்றாரு, நான் உன் ஜபத்துக்கு பதில் கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. என் செவிய உன்னுடைய ஜபத்துக்கு நான் சாச்சிட்டேன், அற்புதத்தை நீ பாப்பேன்னு சொல்றாரு. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆனா நாம ஒண்ணு செய்யணுமா? நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடணுமா? நம்ம கூப்பிடுறோமா? ஹல்லேலூயா. வேதத்துல அன்னாள்னு ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுடைய கணவருக்கு 2 மனைவிகள். ஒரு மனைவிக்கு குழந்தை இருந்தது, இன்னொரு அன்னாள் என்ற மனைவிக்கு குழந்தை கிடையாது. ஸோ அந்த குழந்தை உள்ள பெண் வந்துட்டு அன்னாளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எப்ப பாரு ஒரே ஒரு நிந்தனையான ஒரு வார்த்தையில சொல்லி, எனக்கு இருக்கு பத்தியா, உனக்கு குழந்தை இல்லை பத்தியா, நீ என்ன பாவம் பண்ணி என்ன சாபம் பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு நிந்தையான வார்த்தைகளை கொண்டு அந்த பெண்ணை காயப்படுத்திட்டே இருந்திருக்கா. இது அந்த பொண்ணுக்கு ரொம்ப காயமா இருந்து எப்ப பார்த்தாலும் சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பாங்களாம் அந்த அம்மா. ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு போயிட்டு பேசியிருக்காரு ஒய்ஃப் கிட்ட, அன்னாள் கிட்ட, குழந்தை இல்லைன்னா என்ன, நான் இருக்கிறேன்னு, நீ கொஞ்சம் ஆறுதலா இருன்னு சொல்லியும் அவங்க ஆறுதல் படலை. எப்ப பாரு அழுதுகிட்டே சாப்பிடாம இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் ஆகுறதுன்னு சொல்லி கடைசியா தேவ சமூகத்துல போயிட்டு அவங்களுடைய கண்ணீரெல்லாம் அழுது கொட்டி தீர்த்திருக்காங்க. அவ்வளோ அழுது கண்ணீரெல்லாம் கொட்டி தீர்த்திருக்காங்க, மனசுல பாரத்தை எல்லாம். கர்த்தர் அவங்க ஜபத்தை கேட்டு அவங்களுக்கு குழந்தை தந்தார். ஹல்லேலூயா. அப்ப இத்தனை அழுததெல்லாம் வேஸ்ட் தானே? நம்மளுடைய கண்ணீர் எங்க சிந்துறோம்? அது எப்பேற்பட்ட விளைவிப்பா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்ணீர் யார் மத்தியில சிந்தப்படணும்? நம்முடைய கண்ணீரை யார் மதிக்கிறாங்க? தேவன் நம்முடைய கண்ணீரை துருத்தில சேர்த்து வைப்பாராம். அவ்வளோ விலை மதிக்க முடியாத கண்ணீரா அவர் பாக்குறார், என் பிள்ளை அழுது அப்படின்னு சொல்லி. அப்பேற்பட்ட தேவன் உங்க கண்ணீருக்கு பதில் தராம இருப்பாரா? உங்க ஜபத்துக்கு தான் பதில் தராம இருப்பாரா? இந்த மாதத்திலேயும் தேவன் வாக்கு தரார். என் சகோதரனே சகோதரியே, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உனக்கு செவி கொடுத்தேன். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இந்த மாதத்திலேயே உங்களுடைய தேவைகள் என்ன, உங்க கண்ணீர் என்ன, உங்களுடைய காரியங்கள் என்ன, எல்லாவற்றையும் அவர் சமூகத்துல ஊற்றி விடுங்க. என் சகோதரனே சகோதரியே, தேவன் அதற்கான பதிலை உங்களுக்கு தருவார். இந்த நாளையும் நான் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய அன்பும் உம்முடைய ஆதரவும் மகா பெரிது சுவாமி. நீர் உம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுடைய கண்ணீர்கள் காரியங்கள் இன்னும் மாறாம இருக்கு, எங்களுடைய விதைகள் மாறாம இருக்குன்னு தனிமையா போய் அழாதபடி உம்முடைய சமூகத்திலே அழுது தீர்க்க கிருபை தாரும். அவர்கள் வாழ்வில் அற்புதமும் அதிசயம் நீர் நடத்தி அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும். நீர் ஆறுதல் படுத்துங்க, தேடுதல் படுத்துங்க, கரம் பற்றி நடத்துங்க சுவாமி. இந்த மாதத்தின் தகப்பனே, அவங்க கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி, தேவனை மகிமைப்படுத்தும்படி எடுத்து பயன்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். God bless you. God always with you. ஆமேன்.